ஏய் தம்பி பார்த்துப்பா. அண்ணே சௌந்தரண்ணே. நீயுமாடா ஃபோனை நோண்டிட்டு தெரியுற? அட ஆமாண்ணே, இது இல்லாமல் நாளே ஓட மாட்டேங்குது. எப்படி தான் ஃபோனு கையுமா இருக்கீங்களோ? எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது. ஆமாம், கேட்க நினைச்சேனே. தம்பி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எந்த மூலையில் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கானோ. என்னண்ணே சொல்கிறீங்க? என்னத்தை சிரிச்சிட்டு இருக்க? வெளியே வாயேண்டா. என்னடா பண்ற ஒரு மணி நேரமா? என்னப்பா? போடா வெளியே. விடுங்கண்ணே, இப்போ இருக்கிற பசங்களாம் இப்படி தான் இருக்கானுங்க. அதுக்குன்னு என் பிறந்தநாள் கூட தெரியாமையா தம்பி? சொல்லுங்க நாச்சி. இந்தா வந்துட்டேன் நாச்சி. ஹலோ, அர்ஜுனா. எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்துட்டே இருக்கேன். உங்கள் அப்பா சொல்லி வருத்தப்படுறாரு. உங்கள் அப்பா கையில் ஒரு நல்ல ஃபோன் கூட இல்லை. நீ என்னன்னா கையில் ஃபோன் வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க. சரி, என்கிட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ. என் வீடு தெரியும்ல? என்னடா ஊன்னு சொல்லிட்டு இருக்க? அங்கிள், நான் என் ஃப்ரெண்டு பிரதா பேசுகிறேன் அங்கிள். அவன் எங்கள் மூலையில் கேம் விளாண்டுருக்கான் அங்கிள். கேம் விளாட்றானா? சரி, நான் சொன்னதை சொல்லு. சாயந்தரம் அவனை என் வீட்டில் வந்து பார்க்க சொல்லு. கேட்டால் அவன் அப்பா ஃப்ரெண்டு சக்தின்னு சொல்லு. என்னத்த இருக்கானுங்க இந்த காலத்து பசங்க. டே அர்ஜுனே, உங்கள் அப்பா ஃப்ரெண்டு யாரோ சக்தியான். உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஃபோன் வாங்கி வச்சுருக்காதான். ஓ, இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாளாம்ல? அப்படியா? ஆமாம், போய் ஃபோனை வாங்கிடு. சரி, நான் வாங்கிக்கிறேன். பா, ஹாப்பி பர்த்டே பா. தேங்க்ஸ்ப்பா. பா, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. எனக்கு எதுக்குடா கிஃப்ட் வாங்க? அதான் சும்மா வச்சுக்கோங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்னடா அது? சும்மா வாடுங்கப்பா, தொடர்ந்து பாருங்க. நல்லா இருக்குடா. எனக்கு எதுக்குடா ஃபோனு? சும்மா யூஸ் பண்ணுங்கப்பா. என்கிட்ட தான் ஆல்ரெடி ஃபோன் இருக்கு. யூஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? என்னடா மூச்சு இழுத்து விட்றா? யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஹலோ சத்தி. சொல்லுண்ணே. ஏய் என் மகன் எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காயா? அப்படியாண்ணே, ரைட்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணிவிடு. ஃபேஸ்புக்லையா? அதுக்குள்ளேயா? சரிண்ணே, அக்செப்ட் பண்ணிடுறேன். ரீல் பண்ணிட்டு இருக்கல, போடா அங்கிட்டு. எங்கே போய் முடியுதோ? இங்கே தான்ப்பா இருக்கேன். எனக்கு எதுப்பா குட் மார்னிங்? வச்சுக்கோ. ஸ்க்ரால் பண்றதை அப்படியே நிறுத்திட்டு உங்க ஷர்ட் பட்டனை பாருங்க. ஒருவேளை டிஷர்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்க ஷர்ட் எடுத்து அதனோட பட்டனை பாருங்க. ஏன்னா நான் ஒரு செம்ம விஷயம் சொல்ல போறேன். பாத்துட்டீங்களா? சப்போஸ் உங்களோட ஷர்ட்ல பட்டன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருந்ததுன்னா நீங்க போட்டிருக்கிறது தம்பி சட்டை தைக்கணுமாயா? இதுவே ரைட் சைடுல இருக்க பட்டன் இருந்துச்சுன்னா அது வந்து மென்ஸ் ஷர்ட். இந்த டிஃபரன்ஸ் சொல்லு, தச்சிருவோம். சிம்பிளா ஜாக்கெட்டா போட போறேன். மச்சான், இன்னும் உங்கள் அப்பா ஏதோ வீல் போட்டிருக்கான். இந்தாட்டா ஆடுவியா உங்கள் அப்பா? இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. மச்சான், உங்கள் அப்பா வீடியோ செம்மையாக இருந்துச்சா? இந்த ஆளுக்கு என்னவா? இந்த ஆள் வேறு ஃபோன் போட்டுகிட்டே இருக்காரு. தம்பி பாப்பா. என்னப்பா நினச்சிட்டு இருக்க? உன்னால் என் மானமே போச்சு. எல்லாம் உன்னால தான். தம்பி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா.
இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா? பா உங்களால் எடிச்சலாம் இருக்குப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரீல்ஸ் அனுப்புறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரே அவமானமாக இருக்குப்பா. நிறுத்துறா தம்பி, கிட்ட ஒன்று சொல்லணும், கொஞ்சம் பதட்டப்படாமல் அதை கேளு. ஹலோ, சொல்லுங்கள், நான் தான். எது ஐஃபோனா? எனக்கா? எது டிஸ்கவுண்ட்லையா? என்ன சொல்கிறீங்க? அது விலை கூட இருக்குமே. 10,000 தானா? நிஜமாவா? ஓ, அப்போ நான் ஒரு 5 ஃபோனாக எடுத்துக்கிறேன். 50,000 தானே மொத்தத்துக்கு? சரிங்க. எப்படி நேரில் வந்து வாங்கிக்கலாமா? ஓ, ஆன்லைன் டெலிவரியா? இந்த அனுப்பிடுறேன். சரிங்க. சரிங்க. ஐஃபோன் இன்னிலேருந்து நான் லட்சாதிபதிடா. என்னப்பா சொல்கிறீங்க? எந்த காசில் பண்ணீங்க? ஃபீஸ் கட்ட வச்சுருந்தேன்ப்பா, அந்த 50,000 பண்ணிட்டேன்ப்பா. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களால் என் வாழ்க்கையே போச்சு. போப்பா. வரேன். அவன் தானே, மகன் தானே நீ? வா. வாப்பா உட்காரு. சொல்லு, அப்புறம் என்ன விஷயம்? அப்பா ஆன்லைனில் பணம் எடுத்துட்டாரு. யாரு? உங்க அப்பாவா? என்னாச்சுப்பா? எல்லாம் உங்களால தான். என்னாலயா? நான் என்னப்பா பண்ணேன்? அவருக்கு எதுக்குண்ணே இந்த வயசில் ஃபோனு? இந்த வயசுலயா? ஃபோனுக்கும் வயசுக்கு என்னப்பா சம்பந்தம்? இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் யாரால இருக்க முடியும்? ஏன் நான் யூஸ் பண்ணலையா ஃபோனு? எல்லாம் தேவைப்படுற விஷயம் தானப்பா. அப்போ ஏன் பணத்தை இழந்துட்டு வந்திருக்காருண்ணே? அது உங்கள் அப்பாவோட அறியாமல், ஒரு சிலரோட அறியாமல் நடக்கிற விஷயம். அதுக்காக யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. இப்பட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணே. நான் என்னப்பா உண்மையாக தானே சொன்னேன். ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவங்கவுங்க செல்ஃப் கண்ட்ரோலில் தானே இருக்கு. யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. இந்த வருஷமும் நாங்க தான்டா. வாய்க்கு கோசை பிடிக்க கோட்டு விஜய் மாதிரி இருக்கான்டா. இப்படி அப்பாவை கொல்றியாடா? சும்மா நைனே ஒன்றுத்துக்காக டேரக்டர். What Premji style?